ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் மொபி குவிக் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தான் தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேடிஎம் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அதாவது நீங்க இந்த ஆப் மூலமா மொபைல் ரீசார்ஜ் பண்ணா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் கிரெடிட் கார்டு பில்ஸ் வந்து பே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க பேலன்சஸ் செக் பண்ணலாம். பிளஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரெடிட் லோன்ஸும் வந்து தர கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2022 526 கோடியா இருந்திருக்கு. அது 2023 539 கோடியா இருந்திருக்கு. அது 2024 875 கோடியா உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட Q1 ஃபினான்ஷியல் 2025 இவங்க பார்த்த ரெவன்யூ 342 கோடியா இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி Q1 ஃபினான்ஷியல் 2025 இருந்தாலும் சரி, 2023 ஃபினான்ஷியல் இருந்தாலும் சரி, 2022 ஃபினான்ஷியல் இயர் இருந்தாலும் சரி, ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. 2024 ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு 14 கோடி அளவுக்கு ரெவன்யூ பார்க்குற கம்பெனியா இருந்திருக்காங்க. இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் 2025, 2023 and 2022 வந்து நெகட்டிவ் இபிஎஸ் ஆகவும் 2.46 பைசா 2024 இபிஎஸ் பார்த்திருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் Q1 ஃபினான்ஷியல் 2025 27 ரூபாய் 74 பைசா அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் 2024 8.66%. எபிட்டா பெர்சன்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா 4.18% 2024 இருந்திருக்கு. ஓவராலா இந்த கம்பெனிக்கு ஒரு 206 கோடி அளவுக்கு டெப்ட் இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 2024 0.73 அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர் யாருன்னா பாத்தீங்கன்னா 197 கம்யூனிகேஷன்ஸ், அதாவது பேடிஎம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருக்கிறதுனால நெகட்டிவ் இபிஎஸ், நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ரெவன்யூ பேடிஎம் கம்பேர் பண்ண சொல்லும்போது கிட்டத்தட்ட 10 மடங்கு குறைவாகவே இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 11-13 டிசம்பர் 2024. ஐபிஓ பிரைஸ் 265 ரூபாயிலிருந்து 279 ரூபாய் ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. என்டையர்லி ஃப்ரெஷ் இஷ்யூ ஐபிஓ 572 கோடி. கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ் 53 ஷேர் 14,787 ரூபாவா இருக்கு. பேஸ் வேல்யூ 2 ரூபாய் ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 10%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 16 டிசம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட் 17 December 2024. Transfer of shares to demat account 17 December 2024. IPO listing date 18 December 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட பேமெண்ட் கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ, அதாவது இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் வந்து டிரான்சாக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது மட்டுமே வந்து 45.88% வந்து சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க இந்த பர்சனல் லோன் அளவுக்கு அந்த மாதிரி லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டும் தராங்க. ஒரு 11 என்பிஎஃப்சி கிட்ட வந்து டைப் பண்ணி அதோட ஆனுவல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 112.16% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு ஃபினான்ஷியல் 2022 டு ஃபினான்ஷியல் 2024. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி மொத்தமா இந்த டாப் 8 பிளேயர்ஸ், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ரீசார்ஜஸ், அதுக்கப்புறம் இபி பில்ஸ் கட்டுறது, சிலிண்டர்ஸ் புக் பண்றது, அந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனில டாப் 8 பிளேயர்ஸா வந்து இருக்காங்க நவம்பர் 2023 டேட்டா படி. பிளஸ் இந்த கம்பெனில ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ், இவங்க ஆப்ல வந்து புதுசா வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் மட்டும் 12.31% சிஏஜிஆர்ல 2022-24 உயர்ந்திருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஆர்பிஐ ரெகுலேஷன் இன்டர்வென்ஷனுக்கு கீழே இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லோன்ஸ் வந்து தராங்க. என்பிஎஃப்சியோட வந்து டைப் பண்ணி அந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும், ரெவன்யூ குறையும். அதனால இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு ஹெவி காம்படிஷன்ஸ் வந்து இருக்குங்க. லைக் போன்பே, பேடிஎம், அமேசான் பே அண்ட் கூகுள் பே, லேசி பே, அந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட இருந்து இந்த கம்பெனி எபிட்டா லெவல்லே வந்து நெகட்டிவ் எபிட்டா இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஃபினான்ஷியல் 2023-2022 டேட்டா எடுத்து பார்த்தாலே வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா 2019 டேட்டா எடுத்து பார்த்தாலே வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. 2024 மட்டும் ப்ராஃபிட் வந்து பார்த்திருக்காங்க. அதுவும் Q1 ஃபினான்ஷியல் 2025 டேட்டா மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. Q2 ஃபினான்ஷியல் 2025 டேட்டா வந்து கொடுக்கல. ஏன்னா ஆல்மோஸ்ட் 6 months வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ரிசல்ட்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஐபிஓல வந்து கம்பெனிஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி கொடுக்காதது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு. நெட் கேஷ் ஈக்குவல் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருக்கு. கொஞ்சம் கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸா இருக்காங்க. நிறைய கேஷ் பர்ன் பண்ற கம்பெனியாகவும் இந்த கம்பெனி இருக்காங்க.
இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட லிஸ்டட் டிஎஸ்ஆ யார் சொல்றாங்கன்னா 197 கம்யூனிகேஷன்ஸ் பேடிஎம் வந்திருக்காங்க. ஸோ பேடிஎம் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இல்லாததுனால ஒரு நெகட்டிவ் பிபில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024 இபிஎஸ் எடுத்து பார்க்கும்போது 113 டைம்ஸ் வந்து கேட்கறாங்க. அப்பர் பிரைஸ் பாயிண்ட் இதே போஸ்ட் இஷ்யூல 156 டைம்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இவங்களோட இன்கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் இபிஎஸ் growth பார்க்கும்பொழுது இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடா நான் வந்து பாக்குறேன். இல்ல ரொம்பவே ஹையர் சைடா வந்து நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டா ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ் மாடல் வந்து இந்த கம்பெனி கிட்ட இல்லாதது வந்து நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா நினைக்கிறேன். இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி கடந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட நியூ ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் மட்டுமே 15.41% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 26.39% சிஏஜிஆர்ல உயர்ந்திருக்காங்க. 161 மில்லியன் ரிஜிஸ்டர்ட் யூசர் வச்சிருக்காங்க. 4.26 மில்லியன் மெர்ச்சன்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த கடையில வந்து இவங்களோட பேமெண்ட் யூஸ் பண்ற மெர்ச்சன்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது இந்த கம்பெனிக்கு ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதே மாதிரி Tier 3 சிட்டிஸ்ல லோன் டிஸ்பன்ஸ் பண்ற ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ரெவன்யூ growth இருக்கும்போது 59% அளவுக்கு இவங்க ரெவன்யூ வந்து உயர்ந்திருக்கு. ஃபினான்ஷியல் 2023 to 2024 2024 தான் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இந்த கம்பெனி மாறிருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ்ஸா பாக்குறேன். நெகட்டிவ்ஸா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ் மாடல் இந்த கம்பெனிக்கு வந்து இல்ல. ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் வச்சிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இந்த பேமெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் சரி, இந்த டிஜிட்டல் பேங்கிங்லயும் சரி, அது மட்டும் இல்லாம இந்த லோன் லெண்டிங், இந்த ஆன்லைன் டிஜிட்டல் லோன் லெண்டிங்லயும் சரி நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. பிளஸ் இந்த கம்பெனி ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் வரனால சில லைசன்ஸ் கேன்சல் பண்ணாலும் இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ரீசெண்ட் டைம்ல நிறைய லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ கேன்சல் பண்ணிருக்காங்க அவங்களோட ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா இருந்ததுனால. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து எக்ஸ்டர்னல் ஃபண்டிங்கை நம்பி இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து டெவலப் பண்றதுக்கு இந்த ஐபிஓ இருக்கிற மணி யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன்ஸ் ஐபிஓ மணி வந்து பேர்ன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி அவங்களோட பிசினஸ் தொடர்றதுக்கு மணி தேடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசனை வருது. ஏன்னா கரண்டா நிறைய பி இன்வெஸ்டர்ஸ் வந்து புது ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் பணம் போட யோசிக்கிறாங்க. ஏன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இருக்கிறதுனால. ஓவரா இந்த கம்பெனியோட ஜிஎம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% அளவுக்கு ஆகுது. 120 ரூபாய் ஒரு ஷேர் வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து தென்படுது. இதற்கு காரணம் என்னன்னா பேடிஎம் மாதிரி சிமிலர் பிசினஸ் இருக்கிற கம்பெனி, ஆனா இவங்க ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷம் ரிஜிஸ்டர் பண்ணதுனால இந்த ஜிஎம்பி காட்டுதும் எனக்கு வந்து தோணுது. பிளஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல பேடிஎம் நியர்லி 50% மேல வந்து இழந்திருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஒரு ஸ்டேக் சேல் வந்து ஜப்பான் நடக்கிறதுனால ஏறி இருக்காங்க. ஸோ அதை எதுவும் கம்பைன் பண்ணி இந்த ஜிஎம்பி வந்து இப்படி தென்படுதான்னு சொல்லி ஒரு கேள்வி தென்படுது. ஓவராலா மார்க்கெட் ஒரு நல்ல கண்டிஷன்ஸ்ல இருந்தா இந்த கம்பெனி ஒரு நல்ல லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிஎம்பி ரெகுலரா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் அப்டேட் பண்ண முயற்சிருக்கிறேன். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் இல்லாதனாலையும், இன்கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் இருக்கிறதுனாலையும், பிளஸ் இந்த கம்பெனி எக்ஸ்டர்னல் ஃபண்டிங்கை நம்பி இருக்கிறதுனாலையும், பிளஸ் வேல்யூவேஷன்ஸ் 170 டைம்ஸ் கிட்டயும் 113 டைம்ஸ்லயும் இருக்கிறதுனாலையும் வெரி வெரி ஹை ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ நான் வந்து பாக்குறேன். லிஸ்டிங் கெயின்ஸ் நம்பி இன்வெஸ்ட் பண்றோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துருங்க. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வெரி வெரி ஹை ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ தான் இருக்க போகுது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.